ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க. இந்த தோல்வி என்னால் ஏற்றுக்கவே முடியல. எங்கள் தோல்விக்கு இதுதாங்க காரணம். உண்மையாக சென்னை அணியை பார்த்தா பயமாக இருக்குது. இந்த முறை அவங்க பிளே ஆஃப்ஸுக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக கோப்பை வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எங்கள் தோல்விக்கு இதுதாங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பார்த்தீங்கன்னா சென்னை அணி ஒரு வரலாற்று சாதனை வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது பிளே ஆஃப் ரேஸில் பாயிண்ட்ஸ் டேபிளில் டாப் 4க்கு வேறு முன்னேறியிருக்காங்க. வெற்றிக்கு அப்புறம் டெல்லி அணியோட கேப்டன் பார்த்தீங்கன்னா அவங்களோட தோல்வி குறித்து ஓப்பனாகவே ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சென்னை அணி பார்த்தா பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பனாக போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், சென்னை அணி குறித்து என்ன பேசுனார், தோல்விக்கு என்ன காரணம் சொன்னார்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அக்சர் பட்டேல் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்த தோல்வி எங்களால் ஏற்றுக்க முடியலைங்க. நான் டாஸ் வின் பண்ணேன், ஆனால் நான் ஏன் பேட்டிங் எடுத்துன்னு சொல்லிட்டு இப்போ வருத்தப்படுறேன். கண்டிப்பாக நாங்கள் போலிங் எடுத்திருந்தால் சென்னையை இந்த மாதிரி நாங்கள் பண்ணி இந்த போட்டியை வெற்றி பெற்றிருப்போம். இந்த போட்டி எங்களுக்கு பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கு ரொம்ப முக்கியமாக போட்டியாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் ரொம்ப ஒரு தோல்வி அடைஞ்சது எனக்கு வருத்தமாக இருக்குங்க. கண்டிப்பாக சென்னை அணி நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 7-5 போட்டி சென்னை அணி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க கண்டிப்பாக கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனால் அவங்க பிளே ஆஃப்ஸுக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக கோப்பை வெல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உண்மையாக சென்னை அணியை பார்த்து நிறைய பேர் அச்சம் பண்ணுறாங்க. ஏன்னா வரலாறு அந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லைங்க, நாங்கள் அடுத்தடுத்த போட்டி நல்ல ஒரு 2 ரேட்டில் ஜெயிச்சு பிளே ஆஃப்ஸுக்கு போகிற ரேஸில் கண்டிப்பாக நாங்கள் தொடருவோம்னு நினைக்கிறேன். எங்களோட முயற்சி என்றைக்கும் வீண் போகாதுங்க. அடுத்த போட்டி நல்ல கம்பேக் கொடுப்போம். சென்னை அணி வெற்றி பெற்றதுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கேப்டன் அக்சர் பட்டேல் பார்த்தீங்கன்னா தலைவன் கொஞ்சம் நல்லா தான் பேசியிருக்காரு. பட் அவர் சொன்னதில் ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, டாஸ் வின் பண்ணாருங்க, ஆனால் ஏன் தான் பேட்டிங் ஏற்றாருன்னு இன்னும் கூட புரியலன்னு சொல்லாங்க. ஏன்னா பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி பேட்டிங் அந்த பிச்சு மழை வேறு பேஞ்சிச்சுனாங்க ஒரு 200-220 போயிருந்தால் அந்த பிச்சுக்கு செம்மையாக ஒரு சேசிங் பண்ணியிருக்க முடியாது, போலிங் போட்டுக்கலாம். அடித்த ஸ்கோர் வெறும் 155 ரன் 156 ரன் அசால்ட்டாக அடித்து வெற்றி பெற்றாங்க. அது சஞ்சு சாம்சன் பேட்டிங் பாருங்கள், அவர் அடித்தாலே வின்னு தாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது எல்லா மேட்சும். அவர் நின்றாருன்னா வின்னு. ஒன்று ருத்ராஜ் கைக்கோ இல்லை சஞ்சு சாம்சன் 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் விளையாடினாங்கன்னா மேட்ச் வின் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி சூப்பராக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக சென்னை அணி நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லாங்க. அடுத்தடுத்த போட்டி இன்னும் லக்னோ கூட 2 போட்டி இருக்குது, ஹைதராபாத் கிட்டலாம் போட்டி இருக்குது. வர போட்டி எல்லாமே வெற்றி பெற்றால் கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபைட் ஆகிடுவாங்க சென்னை அணி. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி முடிவு வளருது, யார் யாரெல்லாம் அணியில். ஆனால் உண்மையாக சொன்னாங்க சென்னை அணி பேட்டிங் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா சிவன் தூபேலாம் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார், அவ்வளோ சுத்தமாக விளையாடல. அது கூட பார்த்தீங்கன்னா கார்த்திக் சர்மான்னு சொல்லிட்டு ஒரு யங்ஸ்டார் செம்மையாக விளாட்றாரு. சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கைக்வாட், ட்ரிவில் பிரீவ்ஸுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் வாய்ப்பு கிடைக்கல. அவர் ஒரு பக்கம் இருக்கார், ஓவர்டன் ஒரு பக்கம் இருக்கார். ஓவராலாக பார்த்தீங்கன்னா டீம் செம்மையாக இருக்குங்க. நல்ல ஒரு ஆல்ரவுண்டிங் டீம் நல்லா இருக்குங்க. பார்க்க கண்டிப்பாக கோப்பை வெல்றதுக்கு ஒரு தகுதியான டீம்னு சொல்லாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சென்னை அணி வெற்றி குறித்து, டெல்லி அணி தோல்வி குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.